வணக்கம். இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம அட்டாமே வந்து ஸ்பைரல் எடுத்து நான் வந்து சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்கு எப்படி செய்யணும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள். ஸ்பைரலில் பவுடர் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம வந்து கொஞ்சமாக அந்த மாவில் போட்டுட்டு இருக்கிற மாவு வச்சு ஆல்ரெடி வந்து நம்ம பசிக்கிறோம் இதில். ஸோ வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து ஸ்பைரல் பவுடர் நம்ம கலந்த பிறகு ஸோ இந்த அளவு வந்து இந்த பாதத்துக்கு வந்துடுது. இதில் வந்து திட்டமாக அது நம்ம ஒரு சப்பாத்திக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதை ரவுண்ட் பண்ணிட்டு சப்பாத்தி கல்லில் வச்சு நம்ம உருட்ட போகிறேன். பாருங்க, நான் பவுடர் போட்டோன்னா அது அப்படியே ஃபுல்லாக க்ரீன் கலராகவே மாறிடுச்சு. அந்த மாவு கலர் மாறிடுச்சு பாருங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையான சைஸ் நம்ம உருட்டிக்க போகிறோம். இது வந்து கீழே விட்டுறதால அந்த மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு ஒட்டாமல் இருக்குது. சப்பாத்தி வந்து ரொம்ப ரைஸாக நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த அளவு சாப்பிட்றோமோ அந்த அளவு ரைஸாக உருட்டிக்கலாம். ஓகே, இதே ஒரு திட்டமான அளவுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம கல்லில் போட்டுடலாம். கல்லில் போட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு அது கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணிட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு ஆயில் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் அந்த ஆயில் இதில் அப்படி அப்ளை பண்ணி சப்பாத்தி வந்துட்டு இருக்கு. ஆயில் அவங்களுக்கு எவ்வளவு தேவை அவங்களும் அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி கலர் கிரீனா மாறிடுச்சு. அதிகமாக இருக்குது, பார்க்கறதுக்கே ஒரு செமையாக இருக்கு. நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகலாம். இப்போ சப்பாத்தி வந்துட்டு சாப்பிட்றது முருகலாக வந்துருச்சு. எடுத்தாச்சு பாருங்க. ஸ்பைரல் செஞ்ச சப்பாத்தி பாருங்க எந்த அளவுக்கு ஒரு செம்மையாக இருக்கு. பார்க்கறதுக்கே ஒரு டேஸ்டாக இருக்குது. இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ண போகிறேன் நான். பாருங்க, சூப்பராக இருக்கு. நீங்கள் எல்லாரும் முயற்சி பண்ணுங்க, செய்யலாம். அருமையாக இருக்கு. தேங்க்யூ.